தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடிக்கு அனுமதி. விசாரணையின் போது வழக்கறிஞருடன் இருக்க வேண்டும் என்ற விஜயபாஸ்கரின் கோரிக்கையை நிராகரித்தது கரூர் குற்றவியல் நீதிமன்றம். சென்னையில் நாளை முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை கடற்கரை செங்கல்பட்டு இடையே 55 மின்சார ரயில்கள் ரத்து. மக்களின் வசதிக்காக விமான நிலையம், மெட்ரோ முதல் செங்கல்பட்டு வரை கூடுதலாக 50 பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சென்னை கோயம்பேட்டில் தூய்மை பணியாளரை துரத்தி கடித்த வெறினார். பாதிக்கப்பட்டவர் ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனையில் அனுமதி. அடியை தாண்டியது மேட்டூர் அணையின் நீர்மட்டம். அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 69,873 கனஅடியிலிருந்து 76,794 கனஅடியாக அதிகரிப்பு. துபாயிலிருந்து காஃபி மேக்கர் மிஷினில் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4 கிலோ தங்கம் பறிமுதல். சர்வதேச தங்க கடத்தல் கும்பலைச் சேர்ந்த நபரை கைது செய்து விசாரணை. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக வழக்கறிஞர் ஆனந்தன், ஒருங்கிணைப்பராக ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்குடி நியமனம். நியமிக்கப்பட்ட இருவரும் மனதார வாழ்த்துக்கள் என்று இயக்குநர் பாரஞ்சித் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆற்காடு சுரேஷுக்கும் தங்களுக்கும் எந்த விரோதமும் இல்லை என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆனந்தன் பேட்டி. பார் கவுன்சில் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்படும் சம்போ செந்திலை தனிப்படை காவல்துறை நெருங்கியதாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே பதுங்கியிருக்கும் சம்போ செந்திலை பிடிக்க தீவிரம். படுத்தாலே மூச்சு திணறல் ஏற்படுவதாக மருத்துவர்களிடம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியதாக தகவல். இதய வாழ்வுகளில் மீண்டும் பாதிப்பா என்று ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை. சொலிசிட்டர் ஜெனரல் வர இயலாததால் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை புதன்கிழமைக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். நீண்ட நாட்களுக்கு இதுபோல் சென்று கொண்டிருக்க முடியாது என்று நீதிபதிகள் கருத்து. திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து, தேர்தல் பணிகள் குறித்தும் கேட்டறிந்தார். என் பேச்சை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. எதிர்க்கட்சிகள் சபையை கசப்பை மறந்து ஒருங்கிணைந்து செயல்பட அழைப்பு. முறைகேடுகள் நடைபெறுவதால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். மக்களவையில் திமுக உறுப்பினர் கலாநிதி வீராசாமி வலியுறுத்தல். President, there is no proposal to scrap the NEET UG examination. We probably should write it on their deathbed, sir. We should write it on the students' deathbed that the government is saying that we have no proposal to scrap this things. Sir, I request that the government... பணம் இருந்தால் தேர்வையே விலைக்கு வாங்கலாம் என்ற நிலையில் இருப்பதாக மக்களவையில் ராகுல் காந்தி வேதனை. இந்திய போட்டித் தேர்வு முறையை மோசடியானது என்றும் சாடல். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மக்களவையில் விளக்கம். நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்ய எந்த பரிசீலனையும் மத்திய அரசிடம் இல்லை என்று மத்திய கல்வி அமைச்சகம் திட்டவட்டம். நீட் தேர்வில் சர்ச்சைக்குரிய கேள்விக்கு கருணை மதிப்பெண் வழங்கியதற்கு எதிர்ப்பு. கேள்விக்கான சரியான பதிலை ஆய்வு செய்வதற்கு 3 நிபுணர்கள் அடங்கிய குழுவை அமைக்க டெல்லி ஐஐடி இயக்குநருக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. அரசியலில் இருக்க வேண்டுமா என்று எண்ணியதுண்டு. கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு. அரசியல்வாதியா மாறினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கஷ்டமான 3 ஆண்டுகள், கடந்த 3 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் நினைக்கிறேன் 40 வயசு ஆச்சு. முதல் 37 வயசு நான் டெசிஷன் மேக்கிங் சிம்பிளா இருந்த ஒரு எனக்கு கடந்த 3 ஆண்டுகளா தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு சேர்ல உட்கார்ந்திருக்கேன். பல நேரத்தில் நானே யோசிப்பேன், இந்த அரசியல் நம்ம இருக்கணுமா.
அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு ஒத்திவைப்பு. ஆகஸ்ட் 4 தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்படுவதாக விளக்கு. சென்னையில் குப்பை தொட்டியில் கிடந்த வைர நெக்லஸை ஒரேயிடமே திருப்பிக் கொடுத்திருக்கிறார் தூய்மை பணியாளர் ஒருவர். உயர்ந்த மனம் படைத்த அவரை பாராட்டி கௌரவத்திற்கு கூடியது சென்னை மாநகராட்சி. தொலைந்து போன 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ் கிடைத்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மகிழ்ச்சிதான் கிடைத்தது தேவராஜனுக்கு. சென்னை KK நகர் ராஜமன்னார் சாலையில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் இசையமைப்பாளர் R. தேவராஜன். மகளுக்கு திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் வீட்டிலிருந்த குப்பைகளை சேகரித்து சென்னை மாநகராட்சியின் ஒப்பந்த தூய்மை பணியாளரிடம் வழங்கியுள்ளார். அப்போதுதான் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைரல் நெக்லஸ் காணாமல் போனது தெரிய வந்தது. பின்னர் வீட்டில் நகையை தேடிய போது குப்பையுடன் சேர்த்து கொட்டப்பட்டிருக்கலாம் என்பதை உணர்ந்த தேவராஜ் உடனடியாக மாநகராட்சி சார்பில் குப்பை சேகரிக்கும் உர்பேசர் தனியார் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு உதவி கோரினார். அப்பகுதியில் குப்பை சேகரித்து வரும் அந்நிறுவனத்தின் ஓட்டுநரான அந்தோணி சாமி அருகில் உள்ள குப்பை தொட்டிகளில் தீவிர சோதனை நடத்தி குப்பைகளின் நடுவே இருந்த வைர நெக்லஸை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தார். மெயின் ரோட்ல பண்ண ஆபீஸ்க்குலாம் வருவாங்க. அந்த டைம் யூஸ்வலாக வர டைமில் நம்ம பண்ண முடியாது. திட்டுவாங்க. நான் சாரு இன்ஃபார்ம் பண்ணோம். எங்களோட கடமை அதுதான். அதனால யூனிட் ஆஃபீஸ் சூப்பர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க மேலே இன்ஃபார்ம் வந்தார். பின்னு பண்ணி 2 மணி நேரம் தேடி நான் டைம் நெக்லஸ் எடுத்து கொடுத்தேன். இதனைத் தொடர்ந்து அந்தோணி சாமியை மாநகராட்சி அலுவலகத்திற்கு நேரில் அழைத்த மேயர் பிரியா அவருக்கு ஊக்கத்தொகை அளித்து கௌரவித்தார். நான் லாக்டவுனில் இந்த வேலைக்கு வந்தேன். ஒரு வேலை சாப்பாட்டுக்கு என்ன சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். இந்த வேலை தான் சுத்தமாக ஹாப்பியாக லவ் பண்ணுறேன். இன்ன வரைக்கும் என் தூய்மையால் செய்கிற வேலை லவ் பண்ணி செஞ்சாங்கன்னா வேலை. இந்த வேலை தான் எனக்கு இன்ன வரைக்கும் சோறு போட்டுங்க. மிகுந்த பொறுமையுடன் வைர நெக்லஸை தேடி கொடுத்த அந்தோணி சாமிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஆற்காடு சுரேஷுக்கும் தங்களுக்கும் எந்த விரோதமும் இல்லை என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆனந்தன் தெரிவித்திருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் ஆனந்தனுடன் நமது செய்தியாளர் கோகுல் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருக்கார். இந்த வழக்குடைய விசாரணை எப்படி நடந்துட்டு இருக்கு? இந்த அடுத்த கட்டமா என்ன வழக்கு தற்பொழுது மாநில காவல்துறையிடம் விசாரணை நடைபெற்று வருகின்றது. அதோடைய விசாரணையை நாங்கள் கூர்ந்து கவனித்து வருகின்றோம். அதோடைய விசாரணை முடிவு எங்கு முடிகிறது என்பது வரை பார்க்கின்றோம். அதற்கு பிறகு எங்களுடைய முயற்சி அதோடைய முடிவை பொறுத்து எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். தனி நீதிமன்றம் எங்களுக்கு வைத்து உடனடியாக விசாரணை நடத்தி இந்த எதிரிகளுக்கு தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்பது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கோரிக்கை. எங்களுடைய பாலிசியே பழிக்கு பழி என்ற பாலிசி இல்லை. எங்கள் தலைவருக்கும் இல்லை, அண்ணன் மறைந்த ஆம்சாங் அவர்களுக்கும் கிடையாது. அதே போன்று பழிக்கு பழி என்று அவர்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று செய்ய வைத்திருப்பார்களே ஒழிய அந்த நபருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான முன்விரோதமும் கிடையாது. எந்த பழிக்கு பழியும் இங்கு கொலைக்கு யாரும் இங்கு சபதமும் எடுக்கவில்லை. எங்கள் கட்சி சட்டப்பிரகாரம் அவர்களுக்கு தண்டனையை வாங்கி தருவோம். ஆம்சாங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்போ செந்திலை தனிப்படை காவல்துறையினர் நெருங்கிவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக இதுவரை 16 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அதில் திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். ஏற்கனவே கைதான வழக்கறிஞர் ஹரிஹரன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ரவுடி சம்போ செந்திலுக்கு கொலையில் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் தலைமறைவாக இருக்கும் சம்போ செந்திலை தனிப்படை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே சம்போ செந்தில் பதுங்கி இருப்பதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து அங்கு சென்றுள்ள தனிப்படை காவல்துறையினர் அவரை நெருங்கிவிட்டதாக கூறப்படுகிறது.